மீட்பருயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சற்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தனில் எனக்கார் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தனில் எனக்கார் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். பரம பதவியினுள் இந்தனை எடுப்பா. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து
பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய். ஒன்று சாமுவேல் 15:9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகள் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் அழித்து போட்டான். ஆண்டவருடைய கோபாக்கினை சவுல் ராஜா மீது வந்ததற்கு முக்கியமான காரணம் இதுதான். ஆனால் அதில் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆட்டுக்குட்டிகள் என்றாலே முதல் தரம், இரண்டாம் தரம், ஒன்றுக்கு உதவாதைகள் என்று 3 விதங்களாக வஸ்துக்களை அங்கே அவன் பிரிப்பதை காண்கின்றோம். இன்றைக்கு பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தனக்குன்னு வச்சுக்கிடுவாங்க, பதுக்கி வச்சுருப்பாங்க. நிறைய லாபம் வந்தால் தான் வைப்பாங்க, அதை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, கொள்ள லாபம் வைப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஒன்றுக்கு உதவாதவங்க எல்லா தலையிலையும் கட்டி விடணும்னு சொல்லி பார்ப்பாங்க. பிரியத்துக்குரியவர்கள், மனிதர்கள் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஊழியக்காரங்களில், ஃப்ரெண்ட்ஸில், எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக உள்ளவங்கள தான் மக்கள் விரும்புகிறாங்க. நாமும் எப்பொழுதும் முதல் தரமானவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருப்போம். எல்லாவற்றிலும் பெஸ்ட்டாக நம்ம இருக்கணும், நம்பர் 1 இருக்கணும். தானியலை போல, தாவீதை போல, யோசேப்பை போல சூட்டிப்பாக இருக்கணும். அப்பொழுது நாம் எல்லாராலும் விரும்பப்படுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். அநேகர் நம்மை பின்பற்றுவார்கள். நான் கடைசியாக ஒன்றுத்துக்கு உதவாதாக இருந்தால் யாருமே நம்மை விரும்ப மாட்டார்கள். ஆண்டவரே என்னை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக மாற்றுங்கன்னு கெஞ்சுங்க. அப்பொழுது கர்த்தர் அப்படியே செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. சென்ற சனிக்கிழமை
சென்னையிலே நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். நிறைய புதிய ஜனங்கள் வந்திருந்தார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுகூலமாக நமக்கு மாற்றி கொடுத்தார். நல்ல அருமையான செய்தி. அதன் இறுதியிலே மக்கள் எல்லோருக்கும் மிக சிறப்பான உணவு, எல்லாருக்கும் தனித்தனியாய் ஜெபம், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு சென்றார்கள். ஜெபித்த உழைத்த அன்பு பிள்ளைகள் அனைவருக்குமே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை 1ஆம் தேதியாக இருக்கிறபடியினாலே கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவில் OMCயில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு முதலாவதாகவே தெரிவிக்கின்றோம். இந்த ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நான் ஆசிரியர் தேவனுடைய மாடியில் உங்களுக்காய் காத்திருப்பேன். நீங்கள் விரும்பினால் தனித்தனியாய் வந்து என்னை சந்தித்து ஜெபித்து விட்டு செல்லலாம். அடைக்கலான் குருவி முதியோரெல்லாம் மிக சிறப்பாக காட்சி அளிக்கின்றது. அநேகருக்கு அங்கு இடம் இருக்கிறது. யார் விரும்புகிறீர்களோ நீங்கள் தாராளமாக வந்து அங்கே தங்கலாம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு கூட அறிவித்துக் கொள்கிறோம். தினந்தோறும் அங்கே ஊழியக்காரர்கள் வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. நல்ல உணவுகள் அவர்களுக்காக பரிமாறப்படுகின்றன. நேற்று தினத்தில் வள்ளியூரை சார்ந்த அன்பு ஐயா ஜோதி மெடிக்கல்ஸ் ஐயாவுடைய 4வது நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய பிள்ளைகள் மிக சிறப்பான பிரியாணி விருந்தை எல்லாருக்கும் அளித்தார்கள். அவருடைய குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனம் முதல், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலே உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கின்றான். என்னை கவர்ந்த வசனங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அவன் எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்பானோ. இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். தேவன் எல்லோருக்குமே முதலாவது கொஞ்சத்தை தான் கொடுக்கின்றார், சோதித்து பார்க்கின்றார். கொஞ்சோல கொடுத்தா இவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறாங்க, கொஞ்சோல சேலரி கொடுத்தா எப்படி இவங்க அந்த சேலரியை செலவு பண்ணுறாங்க, கொஞ்சோல இவங்களை நம்பி ஊழியக்காரங்களை நம்பி கொஞ்சோல ஆத்துமாக்களை கொடுத்தா இவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க என்று முதலாவது ஆண்டவர் மனிதர்களுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சோதித்து பார்க்கின்றார். அந்த கொஞ்சம் காரியங்களிலே அவர்கள் பண விஷயத்திலே உண்மையாக இருக்கிற பொழுது, கொஞ்சம் ஊழியத்தில் கொஞ்சம் ஆத்துமாக்கள் வருகிற பொழுது அவர்கள் உண்மையாக இருக்கிற பொழுது அவர்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் முடிவு செய்கிறார். ஏனென்றால் இப்போ எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படி கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காரியத்திலேயே கொஞ்சம் பணத்திலேயே உண்மை இல்லாமல் இருப்பார்கள் என்றால், அநீதியுடையவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஆய்க்கப்பட மாட்டார்கள் என்கிற ஒரு முடிவுக்கு ஆண்டவர் வந்து விடுகிறார். நான் இந்த 30 வருட ஊழியத்தின் பாதையிலும் கூட அதையே நான் காண்கின்றேன். கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவங்க பெருசாக இருந்தாலும் உண்மையாக இருக்கவே மாட்டாங்க. நான் அடிக்கடி அநேகர்கிட்ட பழகும்போது அதில் ஒரு அண்ணன் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வருகிறது. பண விஷயத்திலே உண்மையாக இராதவர்கள் எதுலேயுமே உண்மையாக இருக்க மாட்டார்கள். பண விஷயத்தில் உண்மையாக இல்லாதவங்க வேறு எந்த விஷயத்துலையுமே உண்மையாக இருக்க மாட்டாங்க கிறிஸ்தவர் சொல்லி அடிக்கடி அண்ணன் சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர்கள் அந்த பண விஷயத்தில் அவ்வளோ உண்மையுடையவர்களாக இருப்பார்கள். இன்னொருடைய பணம் நமக்கு வேண்டாம், நம்ம நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை உண்மையை உத்தமமாக செலவழிக்க வேண்டும் என்று நாம் ஒரு உண்மையுடைய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ட்ரூத் டிசைட்ஸ் எவ்ரிதிங். அந்த உண்மை தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுகிறது. நம்முடைய எதிர்காலத்தை உண்மைதான் முடிவு பண்ணுகிறது. நாம் உண்மையுடையவர்கள் என்று ஆண்டவர் அறிவார் என்றால் அநேகத்திற்கு நம்மை அதிபதியாக மாற்றுகிறார். உண்மையற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நினைப்பார் என்றால் அதன் பிறகு நமக்கு ஒன்றையுமே ஆண்டவர் தருவதில்லை என்பதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய பேர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது இந்த நாட்கள் நிறைய பேர் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஏற்கனவே இந்த ஊழியத்தை ஓடி முடிச்சிருக்கவங்களுடைய வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்க்க வேண்டும். யாருக்கு ஆண்டவர் அதிகமான ஊழியங்களை கொடுத்தார், யாருக்கு சுமாரான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்தார், யாருக்கு கொடுக்கவே இல்லை, அவங்க அப்படியே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், எதற்கு அவர்களுக்கு அதிக ஊழியம் இவர்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று பக்கத்தில் போய் நீங்கள் பார்த்தால்தான் தெரியும். யாருக்கு கடந்த காலத்தில் உண்மை இருந்ததோ அவர்களுக்கு அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், கட்டடங்களை கொடுத்தார்.
உண்மை ஆண்டு எதிர்பார்த்தல உண்மை இல்லைன்னா அப்படி சுமாராகவே அவங்க ஓடி முடிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதுவே பெரிய விஷயம்தான். எனவே நாம் இப்பொழுது ஊழியத்தை ஆரம்பிக்க முடியாது வந்திருக்கிறோம். நம்மிடத்தில் உண்மை என்பது எப்பொழுதுமே இருக்க வேண்டும். உண்மை என்பது பண விஷயத்தில் முதல்ல, ரெண்டாவது நம்ம பழகிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும். பழகிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும்னா என்ன, அவங்கள உண்மையான அன்பினாலே நான் நேசிக்க வேண்டும். அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும், எரிச்சலை கொண்டு வரக்கூடாது. அவள் வீடு கட்டியிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கணும், அது மகிழ்ச்சியை நமக்கு தரணும். அது நம்முடைய கண்கள்லையும் வாயிலையும் காதலையும் நமக்கு புகையை உண்டு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்முடைய பிரச்சனையாக நினைக்கணும். அவர்கள் அழுகிற பொழுது நாம் அழணும். அந்த உண்மையான அந்த அன்பு அப்படி தான் இருக்கும். இந்த உண்மையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார். இதை மாத்திரம் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களிடத்தில் இருப்பவர்களை உண்மையாக நீங்கள் நேசித்து பாருங்கள். உங்களிடத்தில் கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை, சின்ன சின்ன பொறுப்புகளை உண்மையாக நீங்கள் செய்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் அநேகத்திற்கு உங்களை அதிபதியாக வைப்பார். இரண்டாவது பாருங்கள், அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அநீதியான உலகப் பொருள், அடுத்தாப்புல மெய்யான பொருள், உலகப்புறமான ஆசீர்வாதங்கள், உலகப்புறமான பணம், உலகப்புறமான வேலை, உலகப்புறமான காரியங்கள், இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு ஆவிக்குரிய மக்கள் சொல்லுவாங்க. இல்லை, இதில் ஒரு சம்பந்தம் இருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். உலகப்புறமான வேலை, உலகப்புறமான பணம், உலகப்புறமான காரியங்களை எல்லோருமே கடந்து வர வேணும். அப்படி வரும்பொழுது அதில் உண்மை இல்லாவிட்டால் மெய்யான காரியங்கள், ஊழியங்கள், பரம ராஜ்யத்திற்கு ஆட்களை சேர்த்தல், கட்டுதல், அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுவார். சவுல் ராஜாவை ஆண்டவர் எதுக்கு ராஜாவாக வச்சார்? அவர் உண்மையாக இருப்பார் என்று நம்பித்தான் ஆண்டவர் ராஜாவாக வைத்தார். ஆனால் அமலேக்கே ராஜாவை கொன்றுவிடு, எல்லாரையும் கொன்றுவிடு, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொன்றுவிடு என்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்த துரோகத்தை விடாய்த்திருந்த பொழுது அவர்களை வெட்டியது நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன், பழி வாங்கணும்னு கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த உண்மையற்ற சவுல் ராஜா கொழுத்த ஆடுகளை தனக்காக எடுத்துக்கொண்டார். அமலேக்கிய ராஜாவை வெட்டாமல், கொலை செய்யாமல் விட்டு விட்டார். உண்மையற்று போய்விட்டார். அந்த கேவலம் ஆட்டுக்குட்டிகளுக்காக தன் உண்மையை விற்று போட்டார். அதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நினைச்சார். கர்த்தர் ஏற்கனவே எவ்வளவோ ஆட்டுக்குட்டிகளை கொடுத்துருக்காரு, இனியும் கொடுக்க போகிறாரு. ஆனால் எதிரிகளுடைய ஆட்டுக்குட்டிகளை எடுக்கணும்னு அவர் நினச்சதுனால ஆண்டவர் இவர் ராஜ்யபாரத்துக்கே தகுதி இல்லாதவர், இவன் உண்மை இல்லாதவன், சவுலே எனக்கு வேண்டான்னு சொல்லி புறக்கணித்து தள்ளினாராம். வெறும் ஆட்டுக்குட்டிகளினாலே, கேவலம் ஆட்டுக்குட்டிகளினாலே ராஜ்யபாரத்தை இழந்து போனான். அது மேலே கண் வச்சு உண்மையற்று போன உடனே ஆண்டவர் இவன் தகுதி இல்லைன்னு சொல்லி இவனை தள்ளிட்டார். ஒரு மனிதன் உலகப்புறமான காரியத்தில் உண்மை இல்லாமல் போகும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை, ராஜ்யபாரத்துக்கு தகுதி இல்லை என்று அவன் தள்ளப்படுவான் என்பதை சவுல் ராஜாவுடைய கதை நமக்கு அழகாக காண்பிக்கிறது. நம்ம ஊழியங்கள்லாம் செய்யும்போது பல கசப்பான அனுபவங்கள் உண்டு. கஷ்டப்பட்டு நம்ம ஜனங்களுக்கு உணவளிக்கும் பொழுது, மட்டன் போடும் பொழுது, சிக்கன் போடும் பொழுது அது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். அதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கம். யாருக்கும் குறைய வைக்கக்கூடாது, எல்லாருக்கும் திருப்தியாக வைக்கணும். ஆனால் அதை கொஞ்சோல வைத்து விட்டு இல்லைன்னா அது மிச்சம் இருக்கிறத பொறுப்பாக இருக்கிறவங்க வாளியில் அள்ளிட்டு போயிடுவாங்க. உண்மை இல்லாதனால தானே அப்படி அள்ளிட்டு போகுது. இது அள்ளிட்டு போக முடியுது. அதாவது இது கர்த்தருடைய காரியம். ஊழியம் என்பது ஆண்டவருக்கு மிக முக்கியமானது. அங்கே வர்ற ஜனங்கள் பசியாற்றப்பட வேணும். அது அவங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. இதில் நம்மளுக்கும் எத்தனை வாளி எடுக்கலாம், நாம் கொண்டு போகலான்னு பொறுப்பில் இருக்கிறவங்க எடுக்கும் பொழுது, ஊழியத்துக்குரிய மட்டன் சிக்கன் எடுக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய பாவம். யாரெல்லாம் அப்படி எடுத்தாங்களோ இன்றைக்கி அவங்க நம்ம ஊழியத்தில் இல்லை. அந்த அந்த சாப்பாடு கர்த்தருடைய பந்தி, ஆண்டவருக்கு அது புனிதமானது, ஆண்டவர் அதை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி யார் எடுக்காமல் இருந்தாங்களோ அவங்க இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் துணிகரமாக அதை எடுத்தவங்க இன்றைக்கி இந்த ஊழியத்தில் இல்லாமல் போயிட்டாங்க. உலகபரமான காரியம்தான், அந்த மாதிரி காரியங்கள் தான். அதில் உண்மையாக இல்லைன்னு வைங்கள, ஆண்டவர் அவர்களை தள்ளுகிறவராக இருக்கின்றார், புறக்கணிக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் அவர்களை வெறுக்கின்றவராக இருக்கின்றார். கேவலம் சவுல் ராஜா ஆட்டுக்குட்டிகளான தன் ராஜ்யபாரத்தை இழந்தார். அதே மாதிரி எத்தனை பேர் நம்முடைய ஊழியத்தில் கேவலம் ஒரு வாளி சிக்கனுக்காக, ஒரு வாளி மட்டனுக்காக எடுத்ததுனால இன்றைக்கி அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விலையேறப்பெற்ற பாடமாக இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அங்கே பாருங்கள், எனக்கு பிடித்த வசனம் லூக்கா 16:12.
வேறொருவனுடைய காரியத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எல்லார்ட்டையும் பைக்கு இரவலாக கேட்பார். இரவலாக வாங்கிட்டு வந்து சரி கொடுப்பாங்க, பாவம்னு கொடுப்பான். கொடுத்தா கண்ணு மண்ணு தெரியாத ஸ்பீடில் ஓட்டுவார். நான் கேட்பேன், என்னடா இப்படி கண்ணு மண்ணு தெரியாத ஸ்பீடில் ஓட்டு, அவன் பாவம் பைக் கொடுத்துருக்குறான், என்னடா இப்படி பண்ணுறேன்னா, எனக்கு பழகிட்டு சும்மா சாதாரணமாக ஆன்சர் பண்ணுவார். நான் அதுக்கு பிறகு அவர் பைக் வாங்கும்போது பார்த்து பார்த்து ஓட்டுவார். அவருக்கு வலிக்கும், அந்த பைக்கு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி விழுந்துட்டா கூட அவருக்கு வலிக்கும். என்ன ஒரு அநியாயம் பார்த்தீர்களா? யாரோ ஒரு பைக்குனா இஷ்டத்துக்கு எடுத்து ஓட்டு, அடின்னு அடி துவை, தான் பைக்குனா நடுங்குது. இன்னொருத்தர் சொன்னேன்ல, அவர் வந்து இந்த செவுத்தில் ஓட்ட போடுற மிஷின் எல்லாம் வாடகை எடுத்து வந்து ஓட்ட போட்டு அங்கங்கே போட்டிருப்பார். அதை ஒரு கணக்குலேயே வைக்க மாட்டார், ஏன்னா வாடகைக்கிட்ட வந்தது எவனோ ஒருத்தனுக்குரிய ட்ரில்லிங் மிஷின். அது கடைசியில் அவர் ஒரு சூட் கேஸே தூக்கிட்டு வருவார், பத்திரமா வைப்பார், அதை தொடச்சிக்கிட்டே இருப்பார். என்னென்னு ஒரு நாள் திறந்து பார்த்தா அதில் அந்த அவர் சொந்தமாக வாங்கிட்டார். பத்திரமா வச்சு துணிக்குள்ளே ஒழிச்சு வச்சு அதை யோசித்து விருப்பம் இல்லாமல் வெளியே எடுத்து ஓட்ட போட்டுட்டு அதை அப்புறம் 1000 முறை தொடச்சி உடனே சூட் கேஸில் வச்சு, சூட் கேஸை ஒரு டவலில் மூடி, உள்ளே இருக்கிற ட்ரில்லிங் மிஷினை இன்னொரு டவலில் மூடி பத்திரமா வச்சுருப்பார். ஏன்னா அவர் காசு போட்டு வாங்கினது, அவருடைய சொந்த ட்ரில்லிங் மிஷின். அப்போ இது நாள் வரைக்கும் வாங்கினது அங்கங்கே தூக்கி வீசி இருந்தது, அது எவனுக்கு ஏதோ நமக்கு என்ன, இது நம்ம ட்ரில்லிங் மிஷின்ல. நிறைய பேர் இன்னொருடைய பொருளை என்றாலே அவர்கள் தூக்கி வீசுவார்கள், அடித்து கடாசுவாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க, கடக்கட்டும் அப்படிம்பாங்க. ஆனால் தனக்கு சொந்தமானதை அவங்க வந்து பத்திரமா பார்க்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. வேறொன்னுடைய பொருளை அநீதியாக இருந்தால் சொந்தமாக எப்படி நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்னொருடைய பொருளை கர்த்தர் உங்களுக்கு தந்து பார்ப்பார், நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பார்ப்பார். அதில் உண்மை இல்லைன்னா அவர் சொந்தமாக தரவே மாட்டார். அதை தான் இந்த இடத்தில் காண்கிறோம். நம்முடைய பொருளாக இருந்தாலும் யாருடைய பொருளாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி பரிசுத்தமாக நம்ம ஹேண்டில் பண்ணுமோ, அதை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். கல்யாண வீட்டில் சாப்பாடு பரிமாறும் பொழுது யாரோ ஒருத்தருக்கு தானே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது, வேஸ்ட் பண்ணாதபடிக்கு அதை பரிமாற வேண்டும். இது ஒரு அற்பமான காரியம்தான், ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது மிகவும் விலையேறப்பட்டதாக காணப்படுகிறது. பிரியத்துக்குரியவர்களே, நம்ம இன்னொருடைய பொருளான் 2 மடங்கு ஜாக்கிரதையாக நான் கையாளுவோம். அன்பு தம்பி தங்கச்சி வாலிப வயசில் யார்ட்டையும் பைக்கெல்லாம் இரவல் வாங்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்னொரு ஜாமான் நம்மகிட்ட வாங்கி போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் வாங்கி போட்டு போவோம், நகை வாங்கி போட்டு போவோம் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு அதிக வேதனையை கொண்டு வந்துவிடும். இன்னொருத்தர் பைக்கை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அவங்க சந்தோஷமாக கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப உங்களை வெறுப்பாங்க, நற்பெயரை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதனால் ஆண்டவர் எனக்கு சொந்தமாக எல்லாத்தையும் தாருங்க நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சொந்தமாக ஆண்டவர் தருவார். நான் அப்படி பைக்கெல்லாம் ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் இரவல் வாங்கி ஊழியத்தில் தான் போனேன். ஆனால் அதனால் அவங்க என்னை வெறுத்துட்டாங்க. நிறைய பேருடைய உண்மையான அன்பை நான் இழந்து போனேன். அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சேன். பைக்கை போய் மறுபடியும் கேட்கும் பொழுது அவங்களுக்கு அது கோபத்தை கொண்டு வருகிறது, எரிச்சலை கொண்டு வருகிறது. எனவே நாம் எந்த காரணத்தை கொண்டும் இன்னொருத்திட்ட போய் இரவல் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடித்தேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி வாலிப இதில் இன்னொருத்தருடைய பைக்கு வாங்கிட்டு போகிறவங்க, வாலிப பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு, இன்னொருத்தருடைய ட்ரெஸ்ஸை கேட்குறவங்க, நகையை கேட்குறவங்க, அதெல்லாம் மிக தவறான காரியம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல, தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒருவர் கோடாரியை வைத்து யோர்தான் நதிக்கரையில் வீடு கட்டுவதற்காக வெட்டிய மரத்தை வெட்டிய போது தண்ணீருக்குள்ளே விழுந்துருது. ஒன்று ஐயோ தீர்க்கதரிசியே, இது வந்து நான் இரவல் வாங்கினதே அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. எதுக்கு இரவல் வாங்கிட்டு வரணும்? சொந்தமாக இருந்தால் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா வேண்டாம். இரவல் வாங்க வேண்டாம், பாரோ பண்ண வேண்டாம். நமக்கு அது மிகுந்த வேதனையை கொண்டு வந்துவிடும். ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேதனையும் அவமானத்தையும் கொண்டு வந்துவிடும். எனவே இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வேதனை இல்லாமல் வாழறதுனாலே நம்ம வந்து இரவல் வாங்கக்கூடாது. வேதனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழனாலே கடன் வாங்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியங்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரை நான் இரவல் வாங்கும்படியாக என்ன நீங்கள் வைக்காதீங்க, நான் இறந்து திரியும்படியாக கடன் வாங்கி வாழும்படியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காதீங்க, நான் கையேந்தும்படியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காதீங்க, எனக்கு எப்படியாவது மனம் இறங்குங்க. அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்படி ஜெபத்தை பண்ணி பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கேட்பார். ஒரு நாள் இன்னொருத்திட்ட வாங்கும்படியான ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகவே உண்டாகாது. அன்பு தம்பி தங்கச்சி, இவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன வயதிலிருந்தே அது போன்ற காரியங்களிலே கவனமாக இருக்க பழகுங்கள். இன்னொருத்தருடைய பொருள் நமக்கு வேண்டவே வேண்டாம்.
இன்னொருத்தருடைய பணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். இந்த உலகத்து மக்கள் கொடூரமானவங்களாக இருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க நெடுஞ்சாலையில் போகும்போது இருக்கும்போது இவங்க உள்ளே போய் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க போட்டுக்கிற நகையை எடுக்கலாமா, பணத்தை எடுக்கலாமா, அப்படி தான் பார்ப்பாங்க. அப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ கொடூரமான மக்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவங்க கேட்டுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த பணத்தை வச்சு அந்த நகையை வச்சு அவங்க ஆசீர்வாதமாக வாழவே முடியாதுன்னு வைங்களேன். ஒரு செத்துட்டு இருக்கிறவங்ககிட்ட இருந்து நகையை எடுத்துகிட்டு போகிறவங்க எவ்வளோ கொடூரமானவங்களாக இருப்பாங்க. ஈவிரக்கம் இல்லாமல் சம்பாதிக்கிறவங்க, ஈவிரக்கம் இல்லாமல் இன்னொருத்தருக்கு பிடுங்கிறவங்களாம் இருக்காங்க. கேட்டின் மக்கள் நகை திருப்ப அவங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை இப்பொழுது கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உண்மையுடையவர்களாய் நாம் இருக்க பழகுவோம். கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா, இன்னொருத்தருடைய பொருளில் நம்ம உண்மையாக இருப்போம்னா, கர்த்தர் நம்மை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையவே கிடையாது. பிரியத்துக்குரியவர்களே, நானும் ஊழியத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் ஊழியத்தில் வாலண்டியர்ஸாக வரும்போது ஒன்றே ஒன்று தான் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பேன். உண்மையாக இருக்காங்களா, ரகசியங்களை வெளியே சொல்லாமல் பாதுகாக்கிறாங்களா. இங்கே ஊழியத்தில் 1000 காரியங்கள் நடக்கும். அதை அப்படியே அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கணும். வெளியே போய் சொல்லக்கூடாது. அவங்க வீட்டில் கூட போய் சொல்லக்கூடாது. அதுதான் ஊழியத்திற்கு நல்லது. ஒரு ஊழியம் வளர வேண்டும் என்றால், ஒரு ஊழியக்காரன் வளர வேண்டும் என்றால் கூட இருக்கிறவங்க உண்மையானவங்களாக இருக்கணும். விட்டு கொடுக்கவே கூடாது. பாஸ்டரை விட்டு கொடுக்கவே கூடாது. சர்ச்சை விட்டு கொடுக்கவே கூடாது. ஊழியத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட உண்மையானவர்கள் துணை இருந்தால்தான் அந்த ஊழியம் வளரும். இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய ஊழியனாலும் கீழே விழுந்து அது அழிந்து போய்விடும். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே உண்மையானவர்களை எனக்கு தாருன்னு கேட்போம். நமக்கு இன்னொருத்தருடைய பொருளில் காரியங்களில் பணத்தில் உண்மையாக இல்லைன்னா நமக்கு சொந்தமாக ஆண்டு தர மாட்டார். நம்ம பெருசாகவே ஆகவே முடியாது. நம்முடைய காரியங்களை எவ்வளோ கண்ணு கருத்துமாக பார்க்குறோமோ அதே மாதிரி இன்னொருத்தருடைய காரியங்களையும் கண்ணு கருத்துமாக நம்ம பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களை ஆசீர்வதித்துக்கிட்டே இருப்பார். உங்களை வைத்துட்டே இருப்பார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவன் உண்மை உள்ளவர்களை தேடுகிறார். முகத்துக்கு முன்னால் ஒன்று பேசி முகத்துக்கு பின்னால் முதுகு பின்னால் பேசுகிறவங்க, இன்னொரு விதமாக பேசுகிறவங்க ஆண்டவரால் அருவருக்கப்படுறாங்க. உண்மையாய் இருக்கிறவங்கள தான் ஆண்டு தேடுறார். உள்ளத்தில் ஒன்று, வாயில உதடுகளில் ஒன்று என்று பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நேரில் இனிக்கி பேசி போன பிறகு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறவங்க எவ்வளோ இருக்காங்க. பொய்யர்கள். அவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார், வாந்தி பண்ணி போடுவார். உண்மை உள்ளவர்களாக இருப்போம். பிறரை மதிப்போம். பிறருடைய உணர்வுகளுக்கு, பிறருடைய ப்ராப்பர்ட்டிக்கு, பிறருடைய பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம கையில் அவைகள் வரும்பொழுது நாம் அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுவோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் தருவார். ஜபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எல்லாரும் நான் ஜபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட உண்மை உள்ளவர்களை நீ தேடுகிறீர் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். சவுல் ராஜா கேவலம் சில ஆட்டுக்குட்டிகளினால ஆண்டவரே அவர் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போனார். கர்த்தர் அவர் மேலே வச்சிருந்த நன்மதிப்பை இழந்து போனார். ஆண்டவரே, எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை, நன்மதிப்பை நாங்கள் இழந்து விடாதபடி அற்பத்தனமான காரியங்களுக்காக நாங்கள் ஆசைப்பட்டு எங்களுக்கு வருங்காலத்தில் வர இருக்கிற மிகப்பெரிய நன்மைகளை நாங்கள் இழந்து விடாதபடி இருக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. உடைய வல்லமை இப்பொழுதே பாய்ந்து செல்லட்டும். உடைய வல்லமை இப்பொழுதே பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஐயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உண்மையுள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நாங்களும் கூட உண்மையாயிருந்து பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. வியாதிப்பட்டிருக்கிற மக்களுக்கு எப்படியாவது மனம் இருங்க. 1000 காரணங்களினாலே வியாதி வந்திருக்கலாம், சாபங்களினாலே வந்திருக்கலாம், செய்வனையினாலே வந்திருக்கலாம். அவர்களுக்கு எப்படியாவது மனம் இறங்குங்கப்பா. மரண படுக்கையில் இருக்க பிள்ளைகளை எப்படியாவது தூக்கி நிறுத்துங்க ஐயா. வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா ஐயா? எனக்கு சாப்பிட முடியாதா? டைஜஸ்ட் ஆகாதா? நான் தூங்க முடியாதா? நடக்க முடியாதா என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்கப்பா. இந்த வியாதியின் அகோரத்தை தாங்க முடியலையே, வேதனையை, வழியை தாங்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பலகீனமாக இருக்குது, நிற்க முடியல, எந்திக்க முடியல, உட்கார முடியல, வேலைக்கு போக முடியல. கர்த்தாவே, நீங்கள் தான் எப்படியாவது அவர்களுக்கு மனம் இறங்கி என் தகப்பன் அவர்களுக்கு பலமுள்ள சரீரத்தை தார். நீ சிலுவையில் பலகீனமாகி எல்லா பலகீனங்களையும் உம்மீது போட்டுக்கொண்டீர். நாங்கள் பலகீனமாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லையப்பா. எப்படியாவது உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, 1000 பிரச்சனைகள், பணம் இல்லாதனால 1000 அவமானங்கள், வெட்கங்கள், கேவலங்கள்,
இது போட்டி நிறைந்த உலகத்தில் பிஸ்னஸில் தோல்வி, வருமானம் எல்லாம் நின்று போச்சு, கடன் அதிகரிச்சிருச்சு, வட்டி அதிகரிச்சிருச்சு, எப்படி வாழணுன்னே தெரியலையே, வருமானமே இல்லை, எப்படி இவ்வளோ கடன்களை நான் அடைப்பேன் என்று கதறி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரை, சாபங்கள் நீங்கட்டும், தரித்திரங்கள் நீங்கட்டும், இல்லை இல்லை என்கிற அந்த ஆண்டவரை சொற்கள் நீங்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும்ப்பா. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, அது வாத்தின்படி இன்று முதற்கொண்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் ஒருபொழுது வெட்கப்படாதபடி, தலைகுனிந்து விடாதபடி, அவமானப்பட்டு விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. முக்கியமாக ஊழியக்காரர்களை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. நம்முடைய ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற பிள்ளைகள் நலமாக இருக்கும்படியாக வாழ்த்துக்கிறோம். அடைக்கலான்குரிய முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you.